பார்க்கிறோம். தொடங்கியது முதல் வெற்றி அத்தியாயம் என்று தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தாவேகாவிற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய நிலையில் விருப்பப்பட்ட சின்னம் வழங்கப்பட்டிருப்பதால் விஜய் இது குறித்து கருத்தை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? காயத்ரி, இன்று மதியம் தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த வருகின்ற பொது தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அந்த பொது சின்னத்தை ஒதுக்கி இருந்தார்கள். குறிப்பாக விசில் சின்னத்தை இந்த கட்சிக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தான் தற்போது அந்த தன்னுடைய மகிழ்ச்சி பதிவை தன்னுடைய தொண்டர்களுக்கும் மற்ற பொதுமக்களும் இடையே அவர் பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு நீண்ட அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் பார்த்தீர்கள் என்றால், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் அரசியலில் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நம் தமிழக வெற்றி கழகத்திற்கான தேர்தல் சின்னத்திற்கு நாம் விண்ணப்பித்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில். தற்போது தேர்தல் ஆணையம் நமக்கு அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்திருப்பதை பெரும் மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். இதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், விசில் என்பது மனிதர்களின் ஆனந்தத்தின் அர்ப்பணிப்பு என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஓய்வறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் இலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில், மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருப்பதுதான் விசில். அந்த வகையில் விசிலை பாதுகாப்பும் அடையாளம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, ஆண்கள் பெண்கள் என அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறையான நிகழ்வின் குறியீடும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ஈட்டப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியம் கூறும் வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசில் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே நமக்கான ஊக்கமும் உத்வேகமும் என்பதை இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், நமது சின்னம் விசில், நல்லவர்களின் சின்னம் விசில், நாடு காப்பவர்கள் சின்னம் விசில், ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில், ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில், வெற்றி சின்னம் விசில் என அவர் குறிப்பிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காயத்ரி, நன்றி செந்தில், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.